ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். இந்த பதிவு எதுக்குன்னா ஒன்றும் இல்லை, சும்மா சாங்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன்னா வழக்கமாக கேட்குற சாங்ஸ் தான். ஸோ அதில் கண்ணதாசனோட சாங் ஒன்று கேட்டேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, அந்த சாங் கேட்டிருக்கீங்களா? அதில் நடுவில் ஒரு 2 லைன் வந்துச்சு. ஏய், இந்த 2 லைன், இது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டது, இது விஷுவலைசேஷன் சம்மந்தப்பட்டதுன்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நான் அதனால தான் ஓடோடி வந்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த பதிவு முடிஞ்சுன்னு இப்போ இந்த சாங்கை கேளுங்க. அருமையாக இருக்கும் இந்த பாட்டு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி. இதெல்லாம் அருமையான சென்டென்ஸு. நம்மளுக்கு அப்படியே ஒரு நைட் இதை கேட்டு படுக்கும்போது அப்படியே ஒரு நிம்மதியாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அதில் நடுவில் 2 லைன் வரும். என்ன தெரியுமா? ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. நாளை பொழுதை இறைவனு கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா. இது விஷுவலைசேஷன். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. உனக்கு லைஃப்ல ஒரு விஷயம் வேணுமா? அந்த விஷயம் உங்ககிட்ட இல்லையா? முதல்ல அந்த விஷயத்த நீ மனசுக்குள்ள கொண்டு வா. ஏழை மனதை மாளிகையாக்கு. நீ ஒரு ஏழையா இருக்குன்னா, நான் ஏழையா இருக்கேன், நான் இந்த குடிசையில இருக்கேன், இல்ல, ஏழை அந்த மனச நீ மாளிகையா மாத்து. உன் மைண்டுக்குள்ள மாளிகைய கொண்டு வா. அந்த மாளிகைக்குள்ள இரவும் பகலும் காவியம் பாடு. அந்த மாளிகைக்குள்ளேயே குடித்தனம் நடத்து. ஸோ லைஃப்ல உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதை மைண்டுக்கு கொண்டு வா, இமேஜினேஷனுக்கு கொண்டு வா. அந்த இமேஜினேஷன்லயே அந்த இமேஜினேஷனுக்குள்ளேயே வாழ் இரவும் பகலும். ஸோ தட்ஸ் வாட் ஹீஸ் சேயிங். அவர் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாரு அந்த பாட்டுல. ஸோ எனக்கு அப்படியே ஒரே புல்லரித்து விட்டது. இறைவா, தெய்வமே, கண்ணதாசனே அப்படின்னு அவர் கட்டி பிடித்து நன்றிகள் எல்லாம் கூறி, ஸோ இந்த பாட்டுல நிறைய பாட்டு எக்கச்சக்கமா கொட்டிட்டு போயிருக்காரு. சும்மா இந்த சாங்ல இந்த 2 லைன் மட்டும் எனக்கு பட்டுச்சு. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடு. ஸோ இட்ஸ் தட் இஸ் வாட் விஷுவலைசேஷன் இஸ் ஆல் அபவுட். இப்போ கரண்ட் ரியாலிட்டி உனக்கு எப்படி வேணா இருக்கலாம். உன் கரண்ட் ரியாலிட்டி வந்து எதுவுமே சரியில்லை, அது சரியில்லை, ஃபினான்ஷியல் சரியில்லை, ரிலேஷன்ஷிப் சரியில்லை, ஹெல்த் சரியில்லை, கெரியர் சரியில்லை, பிஸ்னஸ் சரியில்லை, எது சரியில்லையேனோ என்னமோ போட, மனதை மாளிகையாக்கு. உன் மனசுக்குள்ள அது எல்லாமே சூப்பரா இருக்குன்னு கற்பனை செய்ய. அந்த கற்பனைக்குள்ள போய் இரவும் பகலும் வாழு. இங்க எதுவுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை, ஒரே வறுமை, ஒரே இது துக்கம் துயரம்னு இருக்கு, இதுக்குள்ள இது இங்க வாழாத, நீங்க வாழாதன்ட்டேன் நானு. ஏழை மனதே மாளிகையாக்கு, இங்க கட்டுடா ஒண்ணு, அபண்டன்ஸை இங்க கட்டு, அதுக்குள்ள போய் கொடுத்தன நடத்து. அதுக்கப்புறம் அடுத்த லைன்லயே வரும், நாளை பொழுதே இறைவனுக்கு அளித்து. நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றவங்களா பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுரு, விஷுவலைசேஷன் பண்ணு, அதவே அதுக்குள்ளவே இரு, அங்கேயே பிரிட்டண்டிங் பண்ண, அதுலயே பாவனை செய், அங்கேயே இரு. அது எப்ப மேனிஃபெஸ்டேஷனுக்கு வருங்க கேள்வி வருதா? பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுரு, நாளை பொழுதே இறைவனுக்கு அளித்து விட்டுட்டு அங்க விட்டுடு. நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. இப்ப நீ நிம்மதியா இரு. எப்படிங்க எனக்கு நிம்மதியா இருக்கும்? ஏன்னா நீ இங்க வெளியே வாழல, நீ இங்க வாழ்ற. நீ ஒரு மாளிகையை கட்டினியே, நீ ஒரு இமேஜினேஷன் பண்ணினியே, நீ ஆசைப்பட்ட விஷயம் நடந்து விட்டதாக ஒரு இமேஜினேஷன் பண்ணினியே, நீ அதுக்குள்ள போய் வாழ்ந்துடணும். அதுக்குள்ள போய் வாழ்ந்துட்டா நீ நிம்மதியா இருப்ப. அது எப்பங்க ரியாலிட்டிக்கு வரும்? அதை பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுரு. நாளை பொழுது இறைவனுக்கு அளித்து பிரபஞ்சத்திட்ட விட்டுரு அப்படின்னு அவர் ஒரு மிகப்பெரிய லா ஆஃப் அட்ராக்ஷன் தியரியை அந்த 4 வரிகளை சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதை உங்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். இது மாதிரி உங்களுக்கும் இதை நீங்க ஆல்ரெடி சில பேர் உங்களுக்கு ஆமா இது நான் ஏற்கனவே நான் இதை யோசிச்சிருக்கேங்கன்னு இருக்கும், இல்லை உங்களுக்கு வேற சில பாடல்கள்ல
வேற சில வரிகள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னு கீழே கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஸோ தட்ஸ் இட். அப்பா இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சா, வந்துட்டேன், ஷேர் பண்ணிட்டேன். நான் ஃப்ரீ ஆகிட்டேன், நான் போய் பாட்டு கேட்குறேன். நீங்களும் இந்த வீடியோ முடிச்சுன்னு போயிட்டு யூடியூப்ல போயிட்டு அந்த சாங்கை பாருங்க, சூப்பரா இருக்கும். ஓகேவா? என்று கோரே மீண்டும் உங்களை இன்னொரு பதிவில் வந்து சந்திக்கின்றேன். பாய்.